கொதிக்கலன் vs மனிதன். நீர் கழிவு மேலாண்மை. பகுதி 2. பிரவின் என்ஜினியரிங். மனித உடலும் ஒரு கொதிகலனும் வேறுபட்டதாக தோன்றலாம், ஆனால் இரண்டும் உயிர் வாழ்வதற்கான நீரின் தரம், கழிவுகளை அகற்றுதல் மற்றும் சரியான நேரத்தில் பராமரித்தல் ஆகியவற்றைப் பொறுத்தது. மனிதர்களுக்கு ஹைட்ரஜனின் pH 7.2 திறன் சுற்றி குடிநீர் குடிப்பது ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. பாய்லர்களுக்கு pH ஹைட்ரஜனின் திறன் 8.5 மற்றும் 9.5 இடையே உள்ள கார ஊட்ட நீர் அரிப்பு மற்றும் செதில்களுக்கு எதிராக பாதுகாக்கிறது. நச்சுப் பொருட்களை வெளியேற்ற மனிதர்கள் தினமும் பல முறை சிறுநீர் கழிக்க வேண்டும். கரைந்த திடப்பொருட்களை வெளியேற்ற ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் ஒரு முறை கொதிகலன்களை புளோரின் செய்ய வேண்டும். சிறுநீர் அடக்கப்படும்போது நச்சுகள் அதிகரித்து தொற்று மற்றும் வீக்கத்திற்கு வழிவகுக்கும். கொதிகலன்களில் ஊதுகுழலை புறக்கணிப்பது சேறு குவிந்து குழாய்களை வடிகட்டவும் செயல்திறனை அதிகரிக்கவும் அனுமதிக்கிறது. மனிதர்களில் 8 மணி நேரம் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்துகிறது. 16 மணி நேரத்தில் தொற்றுகள் தொடங்குகின்றன. ஒரு நாள் சிறுநீரக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. 2 நாட்களுக்குப் பிறகு நச்சுகள் இரத்த ஓட்டத்தில் பெருக்கெடுக்கின்றன. மனித உடலைப் போலவே ஒரு கொதிக்கலன் வெடிப்பதை தவிர்க்கும்போது 8 மணி நேரத்தில் சேறு உருவாகிறது. 16 மணி நேரத்தில் சுழற்சி குறைகிறது. ஒரு நாளில் குழாய்கள் அடைக்கப்படுகின்றன, மேலும் 2 நாட்களுக்குள் ஆபத்தான அதிக வெப்பம் தொடங்குகிறது. TTS மொத்த கரைந்த திடப்பொருள்கள் 2 அமைப்புகளிலும் தீங்கு விளைவிக்கும். சிறுநீரகங்கள் மனித இரத்தத்தை வடிகட்டுகின்றன, அதே நேரத்தில் பாய்லர்கள் கரைந்த உப்புகளை அகற்ற ஊதுகுழலை நம்பியுள்ளன. மனிதர்களுக்கும் பாய்லர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான வரம்பு உள்ளது. TDS அளவுகள் இதை தாண்டியவுடன் சேதம் தொடங்குகிறது, அமைதியாக ஆனால் கடுமையாக. காலப்போக்கில் அகற்றப்படாத கழிவுகள் கடினமடைந்து நாள்பட்ட சேதமாகின்றன. மனிதர்களில் சிறுநீரகங்கள் வடுவாகின்றன. பாய்லர்களில் சேறு செதில்களாக மாறி அமைப்பை மூச்சு திணறச் செய்கிறது. சிறுநீரகங்கள் 15%க்கும் குறைவாக வடிகட்டும் போது டயாலிசிஸ் மட்டுமே உயிர் நாடியாகிறது. அதேபோல் பாய்லர்கள் அடைபட்டால் அமில நீக்கம் அல்லது ஹைட்ரோபிளாஸ்டிங் போன்ற வெளிப்புற சுத்தம் மட்டுமே உயிரை மீட்டெடுக்க முடியும். கழிவுகளை அகற்றுவதை புறக்கணிப்பது பேரழிவை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுகின்றனர், அதே நேரத்தில் கொதிக்கலன்கள் வெடிப்புகள் அல்லது மூடல்களை எதிர்கொள்கின்றனர். சரியான நேரத்தில் சிறுநீர் கழித்தல் மற்றும் ஆரோக்கியமான நீர் மனிதர்களை பாதுகாக்கிறது. வழக்கமான ஊதுகுழல் மற்றும் நீர் சுத்திகரிப்பு பாய்லர்களின் ஆயுளை நீட்டிக்கிறது. தடுப்பு எப்போதும் நீண்ட ஆயுளை உறுதி செய்கிறது. இத்துடன் 2ஆம் பகுதி முடிகிறது. பிரவின் இன்ஜினியரிங் வழங்கும் 1985 முதல் பாய்லர் பாதுகாப்பில் உங்கள் நம்பகமான கூட்டாளி. 3ஆம் பகுதிக்காக காத்திருங்கள்.